ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இமானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்மஸ் காலத்தில் ஃப்ரூட் கேக் எல்லாருக்கும் தெரியுமில்ல. ஃப்ரூட் கேக்கு சாப்பிட்ருக்கிறீங்க. பழ கேக், பழம் இப்போ கூட விற்கிறாங்க அங்கே. ஃப்ரூட் கேக் சில அம்மாமார்களோ அப்பாமார்களோ சில பேர் நீங்களும் பேக் பண்ணியிருப்பீங்க. யார் ஃப்ரூட் கேக்கு சிறப்பாக செய்வீங்க எனக்கு தெரியாது. இந்த ஃப்ரூட் கேக்கு அதில் ஒரு அம்மா என்னை இப்படி தான் வருஷம் யாராவது கேக் கொடுப்பாங்க. அதுவும் ஃப்ரூட் கேக் தான் கொடுப்பாங்க பெரும்பாலும். திருவிழா நாள் கொடுத்தாங்க. ஃபாதர் ஃப்ரூட் கேக் உங்களுக்குன்னு. ரொம்ப நன்றிம்மா. ஆனால் ஃபாதர் இதில் ரம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரம்மா அப்படின்னு கேட்டேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ரம்மா அப்படின்னு கேட்டுட்டேன். கவலைப்படாதீங்க ஃபாதர், நீங்கள் போதை நீங்கள் என்னது மப்பு அடைய மாட்டீங்க, நீங்கள் அது மப்பு அடிக்க ஒன்றும் ஆகாதுன்னு கொடுத்தாங்க. எடுத்துக்கிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். ஃப்ரூட் கேக்கில் ரம் யாம் போடுறாங்க. என்ன ஃபாதர் நீங்கள் பேக்கரி கிளாஸ் எடுக்கிறீங்களா? ரம் யாம் போடுறாங்க. ரம்னா தெரியும்ல, அது ஏன் ஊத்துறாங்க ரம்ம? கண்டிப்பாக தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். ரம்மு ஏன் போடுறாங்கன்னா 3 காரணம். முதல்ல நல்லா சுவைக்கும், ஃப்ளேவர். ரெண்டாவது அந்த ஈரத்தன்மை, மாய்ஸ்சர், ஈரத்தன்மை. மூன்றாவது முக்கியமான காரணம், அது பாதுகாப்பாக பல வருடங்கள் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் இந்த கேக் 3 வருஷம். உண்மைங்க, அத்தை வீட்டுக்கு போனால் சொல்லுவாங்க 3 வருஷம் கேக்கு, 5 வருஷம் கேக்குன்னு. எவ்வளோ பல காலமாக இருக்குதோ அது ரொம்ப ருசியாக இருக்கும். இது தான் பல காலமாக இருக்கும். இப்போ நீங்களாம் ஆண்கள்லாம் நினைக்காதீங்க, ஐயோ ரம் அடித்தா பல காலம் இருப்பேனா, அப்போ என்னமே ரம் அடிச்சிடணும். நீங்கள் பல காலம் இருக்க மாட்டீங்க, சீக்கிரமாக பரலோகம் போயிடுவீங்க. அதனால ரம் அடிக்காதீங்க. ஆனால் சில வீட்டில் கிறிஸ்மஸ் ரம்மு, ஜின்னு, ஒட்கா, பீரு, விஸ்கி இது இருந்தால் தான் கிறிஸ்மஸ்.
என்ன ரொம்ப சப்புன்னு இருக்குதே, கிறிஸ்துமஸ் இல்லையே. இந்த ரம்மு, அந்த ஃப்ரூட் கேக்கில் ரம்மை அதில் ஊற்றுனா தான் அது அந்த அது தக்க சுவை கொடுக்கும்ல. அது வெளியே ஊற்ற மாட்டோம். ஃப்ரூட் கேக் வெளியே ஊற்ற மாட்டோம். ஃப்ரூட் கேக் உள்ளுக்கு அந்த மாவில் பிணைஞ்சி அதில் அந்த மிக்ஸ் பண்ணும்போது அதில் போட்டு, அந்த ஃப்ரூட் கேக் போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ரம்மு ஊத்தி அல்ல. உங்கள் உள்ளே இயேசுவை சேர்க்க வேண்டும். இந்த உடல்ல இயேசுவை சேர்த்தால் இது சுவைக்கும், இது தித்திக்கும், இது எளிமையாக ஜென்டலா இருக்கும். அதே சமயத்தில் பல காலம் இல்லை, இறுதி காலம் வரைக்கும் இல்லை, நிரந்தரமாக இருக்கும். நம்ம குடிக்கிற அன்றாட மதுபானமோ அல்லது மற்ற விஷயமோ அது தற்காலிகமான இன்பம். இப்போ கிறிஸ்துமஸ் பார்ட்டி, நம்ம ஆனிவர்சரிக்கு போகிறோம், பிறந்தநாள் பார்ட்டி, இந்த மாதிரி நிறைய பார்ட்டிங்களுக்கு போகிறோம். இப்போ மேரி கிறிஸ்துமஸ் பார்ட்டி சொல்லிக்கிட்டு நம்மலாம் கேரளிங்கெலாம் போகிறோம். ஆனால் இதெல்லாம் தற்காலிகமான ஒரு இன்பம், சந்தோஷம். இதில் ஒன்றுமே நிலைத்திருக்காது. சந்தோஷத்தில் உங்கள் சந்தோஷம் அப்புறம் போயிடும். ஆனால் இயேசுவில் ஊறும் பொழுது எப்படி அந்த கேக் ஊறி பலகாலமாக இருக்குதோ, நான் இயேசுவில் ஊறும் பொழுது அந்த தற்காலிகமான சந்தோஷம், இன்பம் வராது. இது நிரந்தரமான இன்பம், நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான அமைதி உங்கள் உள் வாங்க முடியும். அதனால தான் சற்று முன்பு நான் கேட்டேன், நிறைய இப்போ பாவ சங்கீர்த்தனம் பங்கா போயிட்டு இருக்கிறோம். நம்ம சாமியாருங்களாம், குருவானவர்கள்லாம் நிறைய பேர் வராங்க பாவ சங்கீர்த்தத்துக்கு. அந்த பாவ சங்கீர்த்தத்தில் மொத பாவம் என்ன தெரியுமா? ஃபாதர், நான் ரொம்ப கோவப்படுறேன். யார் ரொம்ப கோவப்படுறீங்க? அதுக்கப்புறம் மற்ற பாவங்கள்லாம் சொல்றோம். ஏன் அதிகமாக நம்ம கோவப்பட்டு கொண்டிருக்கின்றோம்? இந்தியர்களுக்கு முக்கியமாக கோபம்னா பெரிய கம்பீரம். தமிழ் படத்தில் அருவாவில் எடுறா, பட்டையை கலப்புடா, இதுதான் நம்மளுடைய படத்தை பார்த்து கூட நிறைய பேர் தமிழர்கள் இப்போ இங்கே சிரம்பான்லேயே கொலைலாம், துப்பாக்கி சுட்டு, கத்தி பாறாங்களை வெட்டி. அமைதி ஏன் இருக்க மாட்டேது என்றால், கடவுளை வெளியே வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆராதித்து கொண்டு இருக்கின்றோம். கடவுளை உள் வாங்குங்கன்னு பல தடவை நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அவரை உள் வாங்க வேண்டும். அப்பத்தான் அந்த அமைதி, அந்த நிரந்தரமான மகிழ்ச்சி, அந்த இறைவன் தன்மை நம்மளிடம் அதிகமாக வரும். ஏன் இது செய்ய மாட்டோம் என்றால், நம்மளுக்கு அந்த உணர்வு இல்லை. பல தடவை சொல்லியிருக்கிறேன், என்ன இவர் உணர்வுபூர்வமான்னு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு. ஆண்டவரை நாம் உணர முடியாவிட்டால் இந்த வாழ்க்கை மலர முடியாது, இந்த உடல் மலராது. மலருதுன்னா அந்த ஆண்டவருடைய தன்மையில். அன்பார்ந்தவர்களை, அதை நம்ம கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். இதை நம்ம கண்காணித்து வருவோம். இன்று ஆண்டவர் என்னுடைய நற்செய்தி சொல்ற ஆண்டவர் இம்மானுவேல் என்றால் கடவுள் உன்னோடு. God not just amongst us, God not just above us, God is dwelling within us. கடவுள் என் சுற்றுப்புறத்தில் இல்லை, இந்த சூழ்நிலையில் இல்லை, மேலே இல்லை, ஆனால் அவர் உன்னுள் இருக்கின்றார். அவரை எப்படி உள் வாங்க முடியும்? உள்ள இருக்கிறாரா? நான் எல்லாம் தப்பாக வாழ்ந்துட்டு அவர் எப்படி உள்ள வர முடியும்? ஒவ்வொரு நாளும் படிப்படியாக நாம் மாறும் பொழுது அவரை இன்னும் உள் வாங்க முடியும். ஆவியானவர் இன்னும் அதிகமாக சிறப்பாக செயல்பட முடியும். அந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா, முதல் ஸ்லைட்டை போடுங்க. எல்லாரும் படிப்போமா? திருப்பி போங்க. அந்த ஸ்லைட் முதல்ல, கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். கடவுளோடு நெருங்கி போங்க. He will come closer to you. Come nearer to me and I will come nearer to you.
யாரோடு நீங்க அணுகி செல்லுறீங்க, யாரை நெருங்கி போறீங்களோ அந்த மாதிரி ஆயிடுவீங்க. கடவுளை நெருங்கி செல்லுங்க, கடவுள் போல ஆயிடுவோம். யாக்கோப்பு 4:8 அதை கவனித்துக் கொள்ளுங்கள். பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இரு மனதோரே, அடுத்தது இரு மனதோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். பார்த்தீங்களா? இதை செய்யாட்டினா ஒண்ணுமே நடக்காது. எத்தனோ கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் ஒண்ணுமே மாற மாட்டோம். அவர்கிட்ட நெருங்கி வருவோம், முயற்சிகள் செய்வோம், உழைப்போம். எல்லாத்துக்கும் உழைக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நெருங்கி வர்றதுக்கு நம்ம முயற்சிகள் செய்ய மாட்டோம். அடுத்தது படிங்க. அடுத்த வசனம் ஸ்லைட்டை போடுங்க. எரேமியா 29:13 படிப்போம். எல்லாரும் சத்தமா படிப்போம். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டு அடைவீர்கள். முழு இதயத்தோடு, அறக்குறையா இல்லை. இந்த வார்த்தையில ஜீசஸ் ஐ லவ் யூ வார்த்தையில சொன்னா பத்தாது, முழு இதயத்தோடு தேடி வாங்க. ஏன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரோம்? ஒரு ஆதங்கத்தோடு, ஆசையோடு, அன்போடு ஆண்டவரை நான் காண வேண்டும், ஆண்டவரை நான் பெற வேண்டும், ஆண்டவரை நான் உணர வேண்டும், ஆண்டவரை நான் செயல்பட வேண்டும், ஆண்டவரை என்னை ஆட்கொள்ள வேண்டும், ஆண்டவரோடு நான் வாழ வேண்டும் என்று அந்த அடிப்படையில் நீங்கள் வரணும். ஞாயிற்றுக்கிழமையாச்சே கோயிலுக்கு போவான்னா ஒரு மாதிரி இருக்குதான், சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்குதான். ஏன் தெரியுமா? கோயிலுக்கு வந்தோடனே அப்புறம் அந்த ஷாப் இட்லி தோசை வர முடியாதுல்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தோசை இட்லி சாப்பிடலாம், அதுக்காக போகாதீங்க. ஆண்டவரை உணர, ஆண்டவரோட நெருங்கி இருக்க, ஆண்டவரோட ஊற, அவரை முழு மனதோடு தேடுங்கள். நிச்சயமாக கண்டடைவீர்கள். இந்த கிறிஸ்மஸில் நம்ம ஆண்டவரை நம்ம உணர்ந்து இங்கே பெற ஆசைப்படுவோம். அது படிப்படியாக நம்ம யாராவது இங்கே வயசில் குறைஞ்சி போயிட்டு இருக்கிறோமா? இல்லை கூட போயிட்டு தான் இருக்கிறோம். அப்போ அவர் என்னை கூப்பிட போகிறார், ஒரு நாள் சீக்கிரம் கூப்பிட போகிறார். எப்போ கூப்பிட போகிறான்னு தெரியாது. தயாராக இருக்கணும், ஜாலியாக. ஓ ஆண்டவர் வந்துட்டாரா, பயந்து ஓட முடியாது, யாருமே பயந்து ஓட முடியாது. அந்த நேரம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க, இப்பயே மகிழ்ச்சியாக இருங்க. ஆண்டவர் இங்கே பிறக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி அந்த கேக் சுவைக்குதோ நாமும் சுவைத்திருப்போம். மற்றவர்களுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்போம். ஆமீன்.